இசு ஒரு ஐபிஎஸ் படிச்ச போலீஸ் அதிகாரி, நீ அசிஸ்டன்ட் கமிஷனர். அந்த கெத்து கம்பீரம், அந்த ஸ்டைலு, தோரணை, தெனாவிட்டு இதெல்லாம் எதுவுமே நீ வீட்டுல இருக்கும்போது இருக்க மாட்டேங்குது இப்பெல்லாம். என்ன காரணம்? என்ன நமக்கு தொத்திக்கிச்சு? என்ன பல்லெடுக்க ஆரம்பிச்சியா? இல்ல இதோ இல்ல. இதெல்லாம் நீ பேசுறப்ப பாக்குறப்ப எனக்கு என்ன தெரியுமா தோணுது? இந்த கையெல்லாம் இப்படி காட்டுறத பார்த்தா கிராமத்துல வயக்காட்டுல இந்த பரீட்சையெல்லாம் முடிச்சிட்டு பாஸ் ஆயிட்டு வரும்போது அப்படின்னு பொண்ணுங்கெல்லாம் ஓடி வருவாங்கல்ல, அந்த மாதிரி தான் நீ இப்ப எனக்கு தெரியற. அது மட்டும் இல்லாம இப்பெல்லாம் நான் உன் பக்கத்துலயே வந்தாலே நீ சரிங்க சின்னியா வேலை இருக்கு அப்படின்னு விலை ஓரியா. அப்புறம் நான் ஏதாவது உன்னைய கேட்டா அதுக்கு சம்பந்தமே இல்லாம ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு வரேன் சின்னியா அப்படின்னு ஓடிடுற. இதுக்கெல்லாம் என்ன காரணங்கிறத உன் சின்னையா கண்டுபிடிச்சிட்டேன். சிறுவாபுரி முருகா, நல்லா சிக்க வச்சுட்டேன்ன. நடத்து உன் நாடகத்தை நடத்து. என்ன யோசிச்சுட்டு இருக்க ஈஸ்வரி? சின்னையா, நீங்க அறியாம புரியாம தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. இப்ப கூட நான் யூனிஃபார்ம் போட்டா ஈஸ்வரி தான். அப்ப நீங்க என்ன பாத்தீங்கன்னா ஒரு செம்பு கஞ்சியை குடிச்ச மாதிரி அப்படியே வெறப்பா நிப்பேன். எப்பயுமே அப்படிதான் நிப்ப. அப்ப நான் தைரியமா துணிச்சலா கெத்தா நிப்பேன். ஆனா வீட்ல இருக்கிறப்போ நானும் ஒரு பெண் தானே. எனக்கும் அச்சம், மடம், ஞானம், பகிர்ப்பு, உயிர்ப்பு இதெல்லாம் இருக்காதா? நான் கம்பீரமா இல்ல, கெத்தா இல்லன்றதுக்காக உங்க ஈஸ்வரி இல்லன்னு நீங்க சொல்லுவீங்களா? நீங்க சொன்ன இந்த வார்த்தை என் மனசு அப்படியே சறுக்கு சறுக்குன்னு குத்தி கிழிச்சிருச்சு சின்னையா. இனிமே நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் சின்னையா. போங்க.